2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட்ல ஒவ்வொரு இலங்கை பிரஜைகளுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன, எந்த விடயத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதன உயர்வு சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் இல்லாம இருக்குது. சோ அதை பத்தின தெளிவுத்தன்மையும் அதே மாதிரி IMF ஓட நிபந்தனைகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. இலங்கையில ஒரு இடதுசாரி கட்சியை சார்ந்த ஒரு ஆட்சி இந்த முறை தான் அமைக்கப்பட்டிருக்குது. சோ இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியில இந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக முக்கியமா காரணமா இருந்தது அரச ஊழியர்கள்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் தர வாக்கெடுப்புல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்தது இந்த அரச ஊழியர்களுடைய வாக்குகள் தான். சோ அவங்களுடைய வேதன அதிகரிப்பு எந்த அளவு அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவு பிரயோசனமா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சோ அந்த வேதன அதிகரிப்பு முறையா வழங்கப்பட்டுச்சா, எவ்வளவு மாதிரியான வேதன அதிகரிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். சோ முதல் தரமா எந்த விடயத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சுகாதார அபிவிருத்தி, சுகாதாரத்துல பாதிக்கக்கூடியவங்களுக்கு தேவையான அவ்வளவு சலுகைகளையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 604 பில்லியன் ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல கட்டங்களா பிரிச்சு நிறைய தொகையை இதுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 232 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த மூணும் முக்கியமா அதிகமான நிதி ஒதுக்கீடா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய தேவைகளுக்காக இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட தனித்தனியா ஒவ்வொரு நபர்களுக்கும், இலங்கையில வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான அளவு அவங்களுக்கு சலுகை பெறக்கூடிய மாதிரியான இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த பட்ஜெட் ரொம்பவும் சிறப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஆண்டுல 2024ஆம் ஆண்டு 6978 பில்லியன் வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதை விட 2670 பில்லியன் குறைக்கப்பட்டு இந்த தடவை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த முறை பாத்தீங்கன்னா 4218 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கப்பட்டிருக்குது. சோ போன தடவையை விட 2 பங்கு தான் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்குது. ஒரு பகுதியே அந்த வரவு செலவு திட்டத்துல இல்லாமக்கி இருக்காங்க. இதுக்கான காரணம் அரச சேவையில இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அரசு சேவைக்காக செய்யப்படுறது அல்லது அரச திணைக்களங்கள்ல உள்ள அபிவிருத்தி வேலை திட்டம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்புரி திட்டங்களுக்காக நிறைய அனாவசிய செலவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு அப்படியே இல்லாமக்கி இருக்காங்க. அந்த சேவைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்குது. ஆனா அரச சேவையில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேதன அதிகரிப்பு முறையா கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். இலங்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நலன் பெறக்கூடிய மாதிரி இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் சிறுநீரக நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 7500 ரூபாய் வரைக்கும் கொடுப்பனவு கொடுத்திருந்தாங்க. அதை அதிகரிச்சு 10,000 மாத்திருக்காரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு அனர்த்தத்துல இலங்கை குடிமகன் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாரா இருந்தா அவருக்கு 1 பில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் இழப்பீடு கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்ல தான் அதிகப்படியான தொகையை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவரை காலமும் இலங்கையில இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 3000 ரூபாய் கொடுப்பனவை மாத்தி 2000 ரூபாய் அதிகரிச்சு இப்ப 5000 ரூபாயா கொடுக்கறதுக்கு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த நலன்புரி திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கிற இதே வரிசையில பார்த்தோம்னா தொடர்ச்சியா கோல புலமை பரிசு கிட்டத்தட்ட 7500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோரை இழந்த தனியா அனாதரவா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குறதுக்கு இந்த முறை நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுல 2000 ரூபாய் நேரடியா பிள்ளைக்கு கிடைக்கும். பிள்ளையோட பாதுகாவலர்னு சொல்லி இருக்கவங்களுக்கு 3000 ரூபாய் வைப்புல இடுறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. சோ இது எல்லாமே இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதி விவரம். அது மட்டும் இல்லாம மலையகத்துல தோட்ட உட்கட்டமைப்பு வசதியை விரிவுபடுத்துறதுக்காக
8,268 மில்லியன் ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வளமையை விட இந்த பட்ஜெட்ல தான் மலையகத்தோட தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காகவும் அவர்களோட தொழிற்பயிற்சியை அதிகரிக்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட 2,450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மலையகத்துல இருக்கக்கூடிய பாடசாலைகள்ல டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படிங்கறத நோக்கமா வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்க வசதிகள் பத்தல, அதை விட இன்னும் டிஜிட்டல் மயமாக்கணும், ஏன்னா இங்க பின்தங்கிய பிரதேச மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க அப்படிங்கறத நோக்கமா வச்சுக்கிட்டு 866 மில்லியன் ரூபாய் வந்து இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ இனி வரும் காலங்கள்ல மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகள்ல டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து அதிகமா பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது எல்லாரோடைய நோக்கமா இருக்குது. அரச ஊழியர்களோட சம்பள அதிகரிப்பு இந்த முறை கிட்டத்தட்ட 15,750 ரூபாயால அதிகரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த சம்பள அதிகரிப்பு முறையா 15,750 ரூபாய் முழுமையா கிடைக்குமா அல்லது பகுதி பகுதியா கிடைக்குமா, அது எப்படியாப்பட்ட வேதனை அதிகரிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் ஒண்ணு பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட 7,500 ரூபாய், ஏற்கனவே 24,000 ரூபாய் அடிப்படை சம்பளமா இருந்த அரச ஊழியர்களுக்கு 7,500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதோட சேர்த்தா கிட்டத்தட்ட 31,000 ரூபாய் வரைக்கும் அடிப்படை சம்பளமா இருக்கும். ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 31,000 ரூபாய் அடிப்படை சம்பளமா இருந்தத 40,000 மாத்த போறோம். அதாவது ஏற்கனவே 24,000 ரூபாய் இருந்தத 40,000 ரூபாயா மாத்த போறோம். அந்த 7,500 ரூபாய் கொடுப்பனவை நிறுத்திட்டு மொத்தமா 15,750 ரூபாய் கொடுப்பனவா தரப்போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டோட ஒரு விரிவான விளக்கமா இருக்குது. அந்த 7,500 ரூபாய் கொடுப்பனவை நிறுத்திட்டு இதுல 7,500 ரூபாய் தருவாங்க. ஆனா அதோட சேர்த்து தரக்கூடிய ஒரு முழுமையான தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,250 ரூபாய். சோ அடுத்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய தொகையா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 8,250 ரூபாவா தான் இருக்க போகுது. அரச ஊழியர்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு வரவு செலவு திட்டத்துல சம்பள அதிகரிப்பு வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட அடுத்தடுத்த காலப்பகுதியில வரக்கூடிய வேதனை அதிகரிப்பை 80% வரை உயர்த்துறதுக்கு திட்டத்துல, அதாவது வரவு செலவு திட்டத்துல ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருக்காங்கிறது இவருடைய இந்த முறை வரவு செலவு திட்ட வாசிப்புல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயமா கருதப்படுது. இந்த வரவு செலவு திட்டம் IMF ஓட நிபந்தனைகள் எல்லாத்தையும் முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, IMF வந்து மக்களுக்கான சலுகைகளையோ அல்லது வரப்பிரசாதங்களையோ வழங்கும் போது அதுக்கு எந்த ஒரு தடையுமே விதிக்கல. ஆனா அவங்களுக்கு சலுகை வழங்குற அதே நேரத்துல கடனை திருப்பி செலுத்துற கொள்ளளவு இருக்குதா, அதே மாதிரி கடனுக்கான வட்டியை செலுத்தக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குமா, அது மட்டும் இல்லாம நாட்டோட அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இது எல்லாத்துக்குமே சமமாவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. 2025ஆம் ஆண்டு இந்த தடவை வரவு செலவு திட்டத்துல பொருளாதார அபிவிருத்தின்னு சொல்றது 5% அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஜனாதிபதியோட எதிர்பார்ப்பா இருக்குது. சோ இந்த பொருளாதார அபிவிருத்திக்கு நாட்டு மக்களோட உதவியும் கேட்டிருக்காரு. அவங்களுடைய கடமையை சரிவர செய்வாங்களா இருந்தா, அவங்களோட பொருளாதார அபிவிருத்தியில அவங்க கவனமா இருப்பாங்களா இருந்தா நாடு தன்னால அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சோ பொருளாதாரத்துல நாடு அபிவிருத்தி பாதையில கொண்டுகிட்டு போகும்போது ஏற்கனவே செலுத்த வேண்டிய கடன்களையும் முறையா செலுத்த முடியும். அதே மாதிரி நம்மளுடைய வருவாய்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஜனாதிபதியோட இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையோட சமரியா கடைசியா சொல்லி முடிச்சிருக்காரு. காலையில 10 மணிக்கு வாசிக்க தொடங்கின இந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட 48 பக்கம் கொண்டதா இருந்துச்சு. 4 மணித்தியாலத்துக்கும் அதிகமான நேரங்களை எடுத்துக்கிட்டாரு. 12 மணிக்கு பிறகுதான் அந்த சம்பள உயர்வு பத்தி, அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை பத்தி முக்கியமா குறிப்பிட்டிருந்தாரு. சோ இந்த பட்ஜெட்ல மக்களுக்கான சலுகைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் முக்கியமா பேச இருந்துச்சு. சோ அது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா.